வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது பிராத்மிக் பாட்டே புஸ்தகில் இருக்கக்கூடிய கஹானி பாட்டு பார்க்க போகிறோம். பிராத்மிக் பாட்டே புஸ்தக் அதில் இருக்கக்கூடிய பாகு 4ல் கஹானி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று கவி அவுர் கஞ்சூஸ். கவி அவுர் கஞ்சூஸ் இந்த லெசனோட மீனிங் பார்க்கலாம். நம்ம கவி அவர் கஞ்சூஸ்னால் கவிஞரும் கஞ்சனும் அப்படின்னு அர்த்தம். ஒரு கவிஞர் இருக்கார், ஒரு கஞ்சன், யாருக்கும் எதுவுமே கொடுக்காத ஆளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, கஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கஹானிக்கா சாராம்சம், கதையோட சுருக்கம். एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रखता था. ஏக்னா ஒரு, கிராங்குமேம்னா ஒரு கிராமத்தில், கோவர்தன் நாமக்கு கோவர்தன் என்ற பெயருடைய, ஏக் கரீப் ஒரு ஏழை கவி, ஏழை கவிஞர். ஏக் கரீப் கவின ஒரு ஏழை கவிஞர், ரொம்ப புவரான ஒரு போயட் இருக்கார். அப்பனே பரிவார் கே சாத் தன்னுடைய குடும்பத்துடன் ரகுதாத்தா வாழ்ந்து வந்தார். एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पहुंचा. ஒரு நாள் एक दिन ஒரு நாள், वह மகேந்திர நாமக்கு அவன் மகேந்திரன் அப்படிங்கிற பெயருடைய, தன்வான்னா செல்வந்தன், நல்ல ரிச் மேன், அவரோட வீட்டுக்கு போகிறார். கர் பகுஞ்சான சென்றடைகிறார். அந்த வீட்டை, மகேந்திரனோட வீட்டை போய் சேர்றார். லேக்கின் வஹ் படா கஞ்சூஸ்டா, அவர் நல்ல பணக்காரர் தான், ஆனால் ரொம்ப கஞ்சனாக இருந்தது. லேக்கின் ஆனால் வஹ் படா கஞ்சூஸ்டா, அவன் ரொம்ப கஞ்சனாக இருந்தான். கோவர்தன் ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. கோவர்தன் என்ன பண்ணுறதுன்னு காசு வேணும்ல, அதனால் அந்த பணக்காரரை பார்த்து புகழ்ந்து, பொய்யா புகழ்ந்து கவிதை சொல்கிறாரு. கோவர்தன்கிறது கவிஞரோட பேர். உஸ்பர் யார் மேலே, அந்த மகேந்திரன் அப்படின்னு செல்வந்தர் இருக்கார் இல்லையா, ரிச்மேன் இருக்கார் இல்லையா, அவர் மேலே. உஸ்பர்னால் அவரை பிடிக்கும், மகேந்திரனை பிடிக்கும். அவர் மேலே ஜூட்டி பிரசன்சா, பொய்யாக புகழ்ந்து, பிரசன்சானா புகழ்றது, ஜூட்டினா பொய், பொய்யா புகழ்ந்து கவிதா சுனாயி கவிதையை சொல்கிறாரு. அது ये सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 असफियां ले आने को कहा. இதை கேட்ட இதை கேட்ட மகேந்திர, அவர் பொய்யா புகழ்கிறார் இல்லையா, அதை கேட்டுட்டு மகேந்திர என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அப்பனே நௌக்கர், தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட கோவர்தன் கேலியே, கோவர்தனுக்காக சோனேக்கி தாலி, தங்கத்தாலான தட்டையும், அவுர் 100 அசர்ஃபியாங் லே ஆனேக்கோ கஹா, தங்கத்தினால கட்ட 100 பொற்காசுகள், அசர்ஃபியாங்னா பொற்காசுகள், 100 பொற்காசுகளையும் கொண்டு வரதுக்கு சொல்கிறாரு. மகர் நௌக்கர் நகி ஆயா, ஆனால் என்ன வேலைக்காரன் வரவே இல்லை. गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा. கோவர்தன் கேட்குறாரு, பூச்சினே பர் கேட்குறதுனால மகேந்திரனே கஹா, மகேந்திரன் சொல்கிறாரு, अपने मुझे कुछ करने के लिए झूठी प्रशंसा की है. अपने मुझे, நீங்கள் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய்யா புகழ்ந்தீங்க. उसी तरह आपको कुछ करने के लिए मैं भी झूठ बोला. அதுபோல் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, குஸ் கர்னே கேலியே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, மைம்பி நானும் கூட, ஜூட்டு போல நானும் போய் சொன்னேன். கோவர்தனுக்கோ காலி ஹாத் கர் லவுட்னா படா. கோவர்தன் காலின்னா ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோட, காலி ஹாத்னா வெறும் கையோட, கர் லவுட்னா படா வீட்டுக்கு திரும்ப வேண்டியிருந்தது. சீக் கஞ்சூஸ் பூல்கர் பி கோட்டி தம்டி தக் நகி தேத்தா. கஞ்சன் மறந்தும் கூட ஒரு சின்ன தம்படினா காசையும்
காசையும் கூட கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இதோட மாறல். என்ன சொல்கிறாங்க, கோவர்தன் ஒருத்தர் கவிஞர் இருக்கார். அவர் வந்து ஒரு நாள் வந்து மகேந்திரன் அப்படிங்கிற பெரிய ரிச் மேனோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அவரை மேலே ஏன்னா அவர் வந்து யாருக்கும் கொடுக்கறது இல்லை இல்லையா, ஆனால் எல்லாருக்கும் தானம் கொடுக்குற மாதிரி புகழ்ந்து கவிதை சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கேட்குற மகேந்திரனுக்கும் தெரியும் நம்ம யாருக்குமே கொடுக்கறதில்ல, நம்ம மேலே பொய்யாக தான் இந்த கவிஞர் புகழ்ந்து சொல்கிறாரு அப்படின்னு தெரியும் இல்லையா. அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த கவிதையை கேட்டுட்டு தன்னோட வேலைக்காரன்ட்ட ஒரு தங்கத்தட்டையும் 1000 பொற்காசு 100 பொற்காசையும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வேலைக்காரன் வரவே இல்லை. கோவர்தன் கேட்குறாரு, ஏன் நீ வந்து தங்கத்தட்டு வரணும்னு சொன்னீங்களே வரலையே அப்படின்னு கேட்குறாரு. மகேந்திர அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய்யா புகழ்ந்தீங்க, நானும் அது போல் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொன்னேன். கோவர்தனுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல, எதுவுமே அவர் கொடுக்காதனால வெறும் கையோடு திரும்பி போகிறார் வீட்டுக்கு. இதுதான் கதை. இந்த கதை வந்து ரொம்ப ஈஸியான கதை, ரொம்ப குட்டி கதை தான், ஈஸியாக படிச்சிடுங்க. ஆல் த பெஸ்ட். இந்த லெசன் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 எஸ்ஏலேருந்து ஒரு எஸ்ஏ கண்டிப்பாக வந்துடும். அதனால் இதை தரோவாக படிச்சுட்டு போங்க.